இன்னைக்கு எங்க வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி தான் செய்ய போறேன். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். குக்கரில் 150 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஹோல் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல 3/4 பதம் வர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறமா 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி புதினா தலையும் ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் நம்ம வதக்கும்போது பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ 1/4 கிலோ தக்காளியை நீல வாக்கால் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கொலைய வேகிற அளவுக்கு வதக்கலாம். கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்குறப்ப நமக்கு தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்து தயிருமே நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் 100 கிராம் மீல் மேக்கரை சுடுதண்ணில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி எல்லாமே ஈரம் போகிற அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையுமே நல்லா மசாலா நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நான் ஒரு ஆளாக்கு அரிசிக்கு ஒரு ஆளாக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற்றுன தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ அந்த டைமில் ஊற வச்சுருக்க அரிசியுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி சரிசமமாக இருக்கிற டைமில் நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரில் மூடி போட்டுருங்க. சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான உதிரான மீல் மேக்கர் பிரியாணி தயாராகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.